நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி பகுதி. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யார் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, நம்மை படைத்த தேவாதி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு ஏங்காதவர்கள் இந்த நாட்களில் ஒருவரும் இல்லை. இந்த அன்புக்கு அடிமையாகாதவர்களும் இல்லை. ஆனால் இது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, உலகத்தாருடைய அன்பு போலியானது. தேவைக்கு அது வெளிப்படும், தேவையானவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆனால் நம்முடைய தேவனுடைய அன்போ நிரந்தரமான அன்பு. அது பாரபட்சம் இல்லாத அன்பு. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஐ வாசித்து பாருங்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அதுவே மெய்யான அன்பு. மனிதர்கள் மீது கொண்ட நிரந்தர அன்பினால் தமது ஒரே குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை நமக்காக ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை அன்பில்லாதவன் அறிந்து கொள்ள முடியாது. நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்கும் அன்பு. இந்த பூமியிலே இயேசுவானவர் வாழ்ந்த போது வியாதியஸ்தர்கள் மேலும் பாவிகள் மேலும் அன்பு காட்டி நல்வழி நடத்தினார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மன்னித்து ஆசீர்வதித்தாரே. இந்த அன்புக்கு நாம் என்ன ஈடு செய்ய முடியும்? நாம் செய்த தவறுக்கு தாமே ஆக்கினை ஏற்றுக்கொண்டாரே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஐ வாசித்து பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தாரே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தாரே. நன்றி உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருப்போம். யூதாஸ் காரியோத் தன்னை காட்டி கொடுப்பான் என்று அறிந்தும், பேதுரு அவரை மறுதலிப்பான் என்று அறிந்தும், அவர்களின் பாதம் கழுவி தனது அன்பையும் தாழ்மையும் வெளிப்படுத்தின அன்புதான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்புக்கு நீளம் உயரமில்லை. இதுதான் மெய்யான அன்பு. இந்த அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசித்து நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்பதனால் நாமும் இந்த அன்பிலே நிலைத்திருக்க தேவன் தாமே கிருபை தர நாமும் மன்றாடுவோமாக. இந்த காலை வேளையிலே இந்த மெய்யான அன்புக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிப்போடு கூட அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பின் உயரம் நீளமகலம் ஆழமளக்க யாரால் கூடும்? அன்பரின் பேரன்பை இங்கு அழகாய் கூற யார்தான் உண்டு? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? எல்லா ஜலமும் மையானாலுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணாவானாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க
அன்பத்தாலும் எங்கு உண்டு அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஏழை என்மேல் பாய்ந்த அன்பு தான் ஏராளம் ஏழை என்னால் பகர கூடுமோ. அல்லும் பகலும் கூடி பாடி அங்கும் இங்கும் அன்பு கூறுவேன். அல்லும் பகலும் கூடி பாடி அங்கும் இங்கும் அன்பு கூறுவேன். அன்பின் இன்பம் ருசித்து பூசித்து அன்பை மட்டும் எங்கும் கூறுவேன். அன்பர் அன்பை யாரால் கூறலாம். ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலைகளில் உம்முடைய அன்பை குறித்து தியானிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள நீர் இரக்கம் காண்பிப்பீராக. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போக வேண்டிய எங்களுக்கு வாழ்வு கொடுத்த இந்த மெய்யான அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும் சுவாமி. இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளை தாரும். வரும் நாட்களிலே உம்முடைய அன்பை நாங்கள் வெளி மக்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் திருச்சபைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.